தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தெய்வீக ஆசைகளை நமக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. We should start to trust our desires. ஏன்னா அந்த டிசைர்ஸ் இட் இஸ் given by the Holy Spirit. ஏன்னா ஆவியானவர் அப்படிதான் வழி நடத்துறாரு பாருங்க. நீ என்ன விருப்பப்படணும், what you want, என்ன நீ விருப்பப்பட்டினா உனக்கு கிடைக்கும்ன்றதே கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்காரு, நமக்கு சொல்லி தர்றாராம். அங்கதான் நம்மளோட ஆசை போகும். ஆக்சுவலா எல்லாரும் அதினதின் காலத்தில் அப்படின்ன உடனே டிலே தான் யோசிக்கிறாங்க. இஃப் தேர் இஸ் அ டிலே ஆர் இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் டைமிங், அது என்ன அர்த்தம் அப்படின்னா there is something good in that area அப்படின்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல காரியத்திலையும் முகவரியும் முடிவுரையும் எழுதுபவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் he is a man of simplicity. ரொம்ப சிம்பிளான காரியங்களை தான் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இவ்வளோலாம் நம்ம கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. கர்த்தர் பேசுறாரு கண்டிப்பா, நமக்குள்ள ஆடிபிள் வாய்ஸ்ல நம்மகிட்ட கர்த்தர் பேசுறாரு. ஆனா எல்லா நேரமும் நம்ம கிட்ட அப்படி பேசுறது இல்லை பாருங்க. அவருடைய ப்ரிடாமினன்ட் சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ஒரு மைண்ட் ப்ளோயிங் வேர்ஸ். அவர் என்ன செய்யறாராம்? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். அவருடைய வில் அண்ட் அவருடைய சித்தம் இதை நமக்குள்ள இருந்து வேலை பார்க்கிறாராம். ஆக்சுவலா நமக்குள்ள வைக்கிறாராம் அந்த சித்தத்தை. அது எப்படி வைக்கிறாராம்? த்ரூ டிசைர்ஸ். நம்ம எதை விரும்புகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆசை பண்ணும். ஆக்சுவலா அதான் அதோட சிம்பிளஸ்ட் டேர்ம். ஏன்னா நம்மளுடைய ஆசை எதுல இருக்குன்றத நம்ம பார்க்கணும் பாருங்க. புத்தர் சொல்லிட்டு போயிட்டார், எல்லா ஆசையும் துறவுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு அதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு. அவர் எல்லாத்தையும் துறவுங்கள்னு சொல்லி அவருடைய ராஜா வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு அவர் துறவர மாதிரி போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அதுவே ஒரு ஆசை தானே. அது இல்லை நான் இதை சூஸ் பண்ணி போறேன் அப்படின்றதே ஒரு ஆசை தானே. அப்படி ஆசையெல்லாம் தொடர்ந்துட்டு யாராலும் இருக்க முடியாது பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தெய்வீக ஆசைகளை நமக்குள்ள வைத்திருக்கிறாரு பாருங்க. அதுதான் அவருடைய சித்தம். அதுதான் பிரைமரியான ஒரு அவரோட மெத்தட் பாருங்க. அப்படிதான் வழி நடத்துறாரு. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா அவருடைய வார்த்தையை அவருடைய செவியை நம்ம கேட்பதற்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆனா எல்லா டிசைரையும் நம்ம நம்பக்கூடாது. கரெக்டா? நம்மளுக்கு நம்மளுக்கு ஆசைகள் வரலாம். அடுத்த வச்சிருக்கிற காரை பார்த்து வா சூப்பரா இருக்கு, அது எப்படியாவது அவன் கிளம்பும் போது நம்ம நகட்டி நம்ம வீட்டில் கொண்டு நிப்பாட்டின்னு நினைச்சா அது அது தப்பு. அது நம்மளுக்கே தெரியும்ல. அதுக்கு ஏதோ ஜெபித்து நம்மளுக்கு கர்த்தர்ட்ட வெளிப்பாடு வரணும்னு தேவையில்லை. ஏன்னா பைபிளில் போட்டிருக்காது அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சிடும். ஆனால் தெய்வீக ஆசைகளை நாம் we should not ignore anymore. இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா அதை நம்ம இக்னோர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு பாருங்க. we should start to trust our desires. ஏன்னா அந்த டிசைர்ஸ் it is given by the Holy Spirit. ஏன்னா ஆவியானவர் அப்படிதான் வழி நடத்துறாரு பாருங்க. ஏன்னா அந்த வழி நடத்துதல் அப்படிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் வைத்திருக்கிறாருன்னு ஒரு வசனம் வாசிச்சோம்ல, பிரசங்கி 3:11. எல்லாரும் அதினதின் காலத்தில் அப்படின்ன உடனே டிலே தான் யோசிக்கிறாங்க. ஓகே டிலே பண்ணுவார் போல, அது நேரம் வரல போல, இஸ் கோயிங் டு டிலே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அது டிலே கிடையாது. இட் இஸ் நாட் ரைட். டிலேக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிலே பண்ணி உங்களுக்கு தப்பானதுல போனா தப்பு தானுங்க. அது இட்ஸ் கோயிங் டு எண்ட் அப் பேட்லி. ஆனா அந்த ரைட் டைம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா தேவன் அதை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. அந்த டைம் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட வரலாம். அதுதான் அவர் நிர்ணயித்த நேரமா இருக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். தேவனுடைய டைமிங் he knows. அது if there is a delay or if there is a change in timing, அது என்ன அர்த்தம் அப்படின்னா there is something good in that area அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஆசை, இன்னைக்கு இந்த பிரதர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு, குடும்பத்தில் எல்லாம் இருக்குன்னா தயவு செஞ்சு கிளம்பி போங்க. there is a miracle waiting for you there. ஆமென்.
அங்கே ஒரு அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவன் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். அங்கே யூ ஆர் கோயிங் டு ரீப் சம்திங் ரியலி பிக். ஆசீர்வாதமாக தான் திரும்பி வருவீங்க அங்கேருந்து. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து, கர்த்தருக்காக காத்திருக்கணும் பிரதர். அப்படிலாம் ஈஸியாலாம் கிடச்சிடாது. நம்ம வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கேட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக காத்திருக்கிறது தப்பே கிடையாது, ரொம்ப நல்லது. ஆனால் வந்து புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக கர்த்தர் காத்திருக்கிறது வந்து அவ்வளோ அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஏன்னா எல்லா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. தேவன் வந்து இறங்கினார், செய்தார், இந்த காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடத்தினார். புதிய ஏற்பாட்டில் வந்து வெயிட்டிங் ஃபார் த லார்ட்னு வார்த்தை இல்லை. ஆமென். நம்ம வந்து வெயிட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 2:9. என்னடா இப்படி பெருசா குண்டை தூக்கி போறானே நினைக்காதீங்க. இந்த வசனத்தை வாசிப்போம் ஃபர்ஸ்ட். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஓகே, பவுல் எழுதுறாரு கரெக்டா. ஆனா பவுல் வந்து எதை ரெஃபர் பண்றாரு? எழுதியிருக்கிறபடி அப்படின்னு தான் ஒரு ரெஃபரன்ஸ் கோட் பண்றாரு. ஓகே, அப்படின்னா இது எந்த வசனம்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இதில் என்ன போட்டிருக்கு? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்றார். இது என்ன வசனத்தை ரெஃபர் பண்றாரு? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கவங்களுக்கு வந்து கீழே ஃபுட் நோட்ஸ்ல வந்து எந்த வசனம்ன்றதை ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் அது எந்த வசனம்னா ஏசாயா 64:4. அது வாசிப்போம். நல்லா நம்ம படித்தோம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு சொல்றாரு பவுல். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த வசனத்தை தான் அவர் கோட் பண்றாரு. ஆனா இந்த வசனத்தை என்ன போட்டிருக்கு? தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள்னு போட்டிருக்கு. பவுல் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு? 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ புதிய ஏற்பாட்டு ஜனமாகிய நம்மளுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து காத்திருக்கணுமா, அன்பு கூறணுமா? அன்பு கூர்ந்தாலே போதும். தட் இஸ் மோர் தென் இனஃப். நம்ம வந்து தேவனுக்காக காத்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி நானும் பைபிளில் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல வெயிட் ஃபார் த லார்டுன்னு, வெயிட் அப்பான் த லார்டுன்னு இருக்கான்னு தேடி பார்த்தேன். எங்கேயும் இல்லை. எங்கேயும் இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்க. ஆனால் வந்து வி டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஆன் த லார்ட். அன்பு கூர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அன்பு கூறுவதுமே எப்படி இருக்கான்? தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அவருடைய அன்பை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறான்னு பைபிள் வசனம் இருக்கு. ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஸோ யார் ஊத்திருக்கா? திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு வந்தாச்சு. ஸோ ஹோலி ஸ்பிரிட்டுக்கே வந்தாச்சு. ஸோ ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்துக்குள்ள எதை ஊற்றிருக்கிறாரு? தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார். We are already filled with God's love inside us. ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடு அந்த அன்பு நமக்குள்ள இருக்கு. நான் தேவன் வந்து எனக்குள்ள இருக்கிறார், நான் யாரு அப்படின்ற அறிவு வந்துருச்சுனாலே that is enough. You don't have to wait on the Lord. Amen. Amen. ஸோ கர்த்தர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு? நம்மளுடைய ஆசைகள் மூலமாய் வழி நடத்துறாரு. Amen. Desires. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Desires is very important. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அந்த வசனம் வந்து தமிழ்ல வந்து வேற மாதிரி போட்டாங்க. Delight yourself in the Lord and he will give you the desires of the heart இருக்கு. அது என்ன, அது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, delight yourself in the Lord, கர்த்தருக்குள்ள வந்து சந்தோஷமா இரு. அப்படின்னா என்ன ஆகுமாமா? நீ என்ன வாஞ்சிக்கணும்ன்றதே உனக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்றார். நீ என்ன விருப்பப்படணும், what do you want, என்ன நீ விருப்பப்பட்டினா உனக்கு கிடைக்கும்ன்றதே கர்த்தர் வந்து நமக்குள்ள வச்சிருக்கிறார், நமக்கு சொல்லி தர்றாராம். அங்கதான் நம்மளோட ஆசை போகும் ஆக்சுவலா. அதனாலதான் வந்து ஊழியத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு கெரியர் சூஸ் பண்ணும் போதோ தேவன் நமக்குள்ள போட்ட ஆசையின்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா அது கஷ்டமாவே இருக்காது பாருங்க.
ஊழியம் வந்து நம்ம எங்கனாலும் போய் பண்ணலாம், குடிசையில் இருந்து போய் கூட பண்ணலாம். அது கூட நம்மளுக்கு வந்து சொகுசு மெத்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆசையை அவர் தான் உள்ள வைக்கிறாரு பாருங்க. அந்த ஆசை ரொம்ப முக்கியம். அந்த ஆசையை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண பழகணும். ஆமென். ஓகே, அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். இது ரொம்ப எனக்கு ரொம்ப உபயோகமான ஒரு வசனமாக இருந்தது. இது வந்து தமிழில் இல்லை, இங்கிலீஷ்லையும் இல்லை. அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11 திரும்ப வாசிப்போம். பிரசங்கி 3:11 ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் வாசிப்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமென். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். He has made everything beautiful in its time அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த பியூட்டிஃபுல் அந்த இன் இட்ஸ் டைம், அந்த டைமுக்கும் இட்ஸுக்கும் நடுவில் ஹீப்ரூவில் வந்து ஆலெஃப் டாவ் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்கு பாருங்க. அதை வந்து இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணல, தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணல. ஆலெஃப் டாவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ஆலெஃப் டாவ் அப்படின்னா அது 2 லெட்டர்ஸை சேர்ந்தது பாருங்க. அந்த ஆலெஃப் அப்படின்னா கிரீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு. அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து இப்படி நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் A to Z இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி ஹீப்ரூ ஆல்ஃபபெட் வந்து ஆலெஃப். லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஹீப்ரூ ஆல்ஃபபெட் வந்து டாவ். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அங்கே இருக்கு பாருங்க, ஆலெஃப் டாவ். அது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வெளிப்படுத்தல் 22:13 வாசிக்கிறோம். அது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 22:13 யார் இதை சொல்றா? இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, நானே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். த ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் த லாஸ்ட் லெட்டர் இஸ் ஆல்வேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ எவ்வளோ அழகா பழைய ஏற்பாட்டில் வந்து பிரசங்கியில் ஜீசஸ் வந்து சைன் பண்ணிக்கிறாரு பாருங்க, அவரோட சிக்னேச்சர் இருக்கு இந்த வசனத்துல. ஸோ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்ல காரியத்திலையும் முகவரியும் முடிவுரையும் எழுதுபவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது நான் பார்த்தோன்னே எனக்கு ஐ வாஸ் so excited. ஏன்னா அவருடைய He has the first and the last word in your situation. ஆமென். நம்ம அவரை நம்பணும் அப்படின்னா, நாம் வந்து அவரை வழி நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் அவர் தான் வந்து நிர்ணயிக்கிறார். இதில் வேற மருத்துவரோட அறிக்கை கிடையாது, மெடிக்கல் ரிப்போர்ட் கிடையாது, டீச்சர்ஸ் சொல்கிற ஃபீட்பேக் கிடையாது உங்கள் பிள்ளைய பற்றி. அதே மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகள் கிடையாது. எந்த ஒரு ஆளோ எந்த ஒரு பர்சனோ கிடையாது பாருங்க. ஆனால் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களுக்கு நம்ம தேவன் நம்மளை வழி நடத்தினார் என்றால் அவரே முகவரியும் முடிவுரையும் எழுதுபவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜீசஸ் தான் வந்து he starts and begins அவர் அந்த 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 வழி நடத்துதலை வந்து அவர் தான் he is starting and finishing it. நம்ம நினைக்கலாம் ஒரு சில நேரம் இந்த கப்பலில் போகும்போது படகுல போனாங்களா சீஷர்களும் ஆண்டவரும், அவர் சொல்லிட்டார், அப்புறம் போவோம் வாருங்கள், அந்த புறம் போவோம் வாங்கன்னு சொல்லிட்டார். ஐஎஸ் ஸ்டார்டட். அவர் எழுதிட்டார். ஓகே, அவர் எண்டிங்கையும் எழுதிட்டார், முடிவுரையும் எழுதிட்டார், அந்த பக்கம் இருப்போம் நம்ம அப்படின்னு. ஆனால் நடுவில் வந்து புயல் காற்று வருது, பயங்கரமாக அலைகள் கொந்தளிக்குது. ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஜீசஸ் வாஸ் இன் கண்ட்ரோல். கரெக்டா? ஆமே. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். அவர் சொல்லிட்டாரு, உன்னை நான் வந்து இந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன், இந்த மேலான உயர்ந்த பதவியில் நான் உன்னை உட்கார வைப்பேன். ஆனால் அது நடுவில் பிரச்சனைகள் வரும். ஆமென். புயல் காற்று வீசும், அதே மாதிரி எல்லா காரியமும் நம்மளுக்கு இடைஞ்சலாம் வரும், நமக்கு விரோதமாக எல்லாரும் பேசுவான். ஆனால் பட் ஜீசஸ் இஸ் இன் கண்ட்ரோல். அவர் எந்திரிச்சு வந்து 2 தடவை சைலன்ஸ் அப்படின்னா எல்லாம் அமைதியாயிரும். நீங்கள் போக வேண்டிய இடத்துல அழகாக போய் சேருவீங்க. ஆமென். அவர் கொண்டு போகிற இடத்துல அழகாக கொண்டு போய் சேருவோம். ஆல் யூ நீட் டு டூ இஸ் லார்ட் கைட் மீ. ஸோ இன்னிலேருந்து நம்ம காலையில் இருந்துச்சோடனே நம்மளுடைய ஜெபத்தில்
இது ஒரு முக்கியமான ஒரு ஜெபமா வச்சுக்குவோம். இதை விசுவாசிச்சு இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும் பாருங்க. லார்ட் கைட் மீ, ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ டு த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் டுடே அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா த ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் சார்ஜ். அதுக்கப்புறம் ஜீசஸ் இஸ் இன் சார்ஜ். ஹீ வில் டேக் யூ டு தட் பிளேஸ், டு த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஆமேன், ஆமேன். நம்ம ஜெபிப்போம். கடைசியா ஒரே ஒரு இது மட்டும் நம்ம வாசிச்சிருவோம். நம்ம இந்த சங்கீதம் 91 அதிகாரமே நம்ம இந்த ஒரு லென்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும் பாருங்க. தேவன் நம்மை எப்படி வழி நடத்துறார், எப்படி கரெக்டான இடத்துக்கு நம்ம கொண்டு போறாரு, ஏன் நம்மளுக்கு நமக்கு கெடுதல் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறது அப்படின்ற அந்த வெளிப்பாடு சங்கீதம் 91 அழகா மோசே சொல்றாரு பாருங்க. அதை எடுத்து வாசிப்போம் நம்ம. சங்கீதம் 91. ஆமாம், ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமேன். சோ இது என்ன சொல்றாருன்னா, அவருடைய மறைவில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, அவருடைய லீடிங்கு கீழே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கிலீஷ்ல இட் டுவெல்லத்துன்னு இருக்கு. ஒரு சில டிரான்ஸ்லேஷன் ஹி வில் ரெஸ்ட். ஸோ நம்ம ரைட் பிளேஸுக்கு போக போகிறோம், நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னா வி கேன் ரெஸ்ட். நம்ம நம்ம தங்கலாம். ஆக்சுவலாக அங்கே அலைகள் வந்தாலும் அதை அவர் ஹி வில் புட் தட் சிச்சுவேஷன் டு ரெஸ்ட். ஆமேன். அடுத்த வசனம் வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமேன். ஏன்னா அவருக்கு தெரியும் எங்க நான் போனேனாலுமே அவர் நம்பிக்கையா இருக்கிறனால அவர் என்னை கரெக்டான இடத்துல தான் வழி நடத்துவாருன்னு தெரியும். 3வது வசனம் வாசிப்போம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமேன். இப்ப புரியுதா இந்த வசனம்? இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஆக்சுவலா அவர் என்ன செய்யறாரு? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைக்கிறார். He is moving us towards the right place from the wrong place. ஆமேன். கண்ணிக்கு போற டைரக்ஷனை நம்மளை திருப்பி சுகமாய் தங்குற இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாரு. அதனாலதான் மோசே அப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். This is his style of guidance. இப்படிதான் கைட் பண்றாரு, சத்தியத்து மூலமா கைட் பண்றாரு. அவருடைய சட்டைகளால நம்மளை மூடுறாரு, ப்ரொடெக்ட் பண்றாரு, எல்லா காரியமும் செய்யறாரு பாருங்க. 5. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்பட மாட்டோம்? ஏன்னா அவர் தெரியும் இந்த சைட்ல இந்த வழியா நான் போறேன், அவர் லீட் பண்ற வழியில நான் போறேன் அப்படின்னா எனக்கு சங்காரம் கிடையாது, எனக்கு தீங்கு வராது, கொள்ளை நோய் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு சங்காரமும் அம்பும் நம்மளை ஒன்றும் செய்யாது, பயங்கரம் நம்மளுக்கு நேராது. ஏன்னா நம்ம தப்பான வழியில இல்லை, அந்த பாத்துல இல்லை. ஆமேன். நம்ம ரைட் பாத்துல இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கிட்டு 7வது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமேன். 1000 பேரையும் 10000 பேரையும் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த டைரக்ஷன்ல இல்லை, நம்ம அந்த வழியிலே இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அவரை சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும். உன் பக்கத்துல 1000 பேர் விழுவாங்கப்பா, 10000 பேர் இந்த பக்கம் விழுவாங்க, ஆனாலும் எதுவும் உன்னைய அணுகாது, பக்கத்துலயே வராது. ஏன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். we are in a completely different direction, a safe place. ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் பாருங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே இப்படிதான் இருக்கணும். அடுத்த வசனம் வாசிப்போம். 8. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆமேன். டிவில எல்லாம் பாக்குறோம்ல, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சாகுறான் பேண்டமிக்ல. ஆனா நம்மளை கர்த்தர் என்ன பண்றாரு? அழகா பாதுகாத்து, அழகா வழி நடத்தி, அந்த நேரத்துல மல்டிப்ளை பண்ண வச்சு, அந்த நேரத்துல பெருக செய்து, இந்த மிட்ஸ்ட் ஆஃப் இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நடுவுல நம்மளை வர்த்திக்க செய்யற தேவனா இருக்கிறார். ஆமேன். ஏன்னா நம்ம அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள நம்ம தங்கி இருக்கிறோம் பாருங்க. அடுத்து 9வது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர்
நமக்கு யாரா நமக்கு நம்ம ரெஃப்யூஜா இருக்கனால, நம்ம அவருக்குள்ள தங்கி இருக்கிறனால என்ன வராதான்? பொல்லாப்பு வராது, வாதை நம்ம கூடாரத்தையே அணுகாது. இது நாங்க அடிக்கடி அறிக்கை பண்ணுவோம் பாருங்க வீட்டுல. வாதையன் கூடாரத்தையும் அணுகாது. அதுக்கு அதோட பாத்துலயே நம்ம இல்லை, நம்ம வேற ஏரியால இருக்கோம். நம்ம we are in God's path. ஆமென். அடுத்த வசனம் சிஸ்டர். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்ம ஜேர்னி பண்ணும்போது தனியா போலங்க. நம்ம we don't have to go alone. நம்ம கூட யார் வர்றாங்களாம்? தேவ தூதர்கள் வர்றாங்களாம். பாதம் கல்ல இடராம பாதுகாத்துக்கிறதுக்கு தேவ தூதர்களை நம்ம கூட அனுப்புறேன்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நாம யோசிக்காத விஷயத்துல கூட அவர் இடை பண்ணணும்னு நினைக்கிறாரு பாருங்க. நாம இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும், நாம இதுக்கெல்லாம் போய் நம்ம கர்த்தர்ட்ட போகணுமா, இல்ல டைம் எஃபர்ட் பண்ணி இதை தியானிக்கணுமா, நம்ம யாருன்றதை அறிந்து கொள்ளணுமா நம்ம நினைக்கிறதுக்கு மேல அவர் நான் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு நொடியும் நீ செய்யற காரியத்துல நான் இடை பண்ணணும்னு நினைக்கிறேன். I want to be a part of it. I want to lead you to the right place. I know where to lead you. Amen. அடுத்த வசனம் வாசிப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இத வாசிக்கும் போது எஸ், சிங்கம் விரியன் பாம்பு எல்லாம் நம்ம நடப்போம்னு போட்டிருக்கு. ஆனா எல்லாமே நம்ம காலு கீழே தான் பாருங்க. நம்ம மேல ஏறி ஸ்டாம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்போம். நம்ம அது ஒரு இடைஞ்சலா நம்மளை ஸ்டாப் பண்ற விஷயமா இருக்காதுன்றார். உலகத்துல இருக்கிற வரைக்கும் சிங்கமும் விரியன் பாம்பும் நம்ம போற டைரக்ஷன்ல இருக்குதான் செய்யும். ஆனா அதெல்லாம் நீ ஸ்டாம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்படி. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஏன்னா உன்னை கூட்டு போறது நானு, தேவதூதர்கள் கூட வர்றாங்க. ஆமென். அடுத்த வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். He is rising us up. அவர் அவரோட அந்த ரைட் பிளேஸ் என்ன அப்படின்னா அந்த உயர்ந்த அடைக்கலம் தான் அவருடைய இடம் பாருங்க. அந்த ரைட் பிளேஸ் அதான். இது உயர்ந்த அடைக்கலம்னா ஏதோ ஒரு இடம் நினைச்சிடக்கூடாது. இட் இஸ் நாட் அ சிங்கிள் பிளேஸ். நம்மளுடைய பாதையில நம்ம போற பாதையில அவர் நடத்திட்டு போற பாதையிலோட முடிவு எல்லாமே உயர்ந்த அடைக்கலம் தான். நம்ம வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் நம்ம லீட் பண்றாரோ, இன்னைக்கு எங்க லீட் பண்றாரோ அது உயர்ந்த அடைக்கலம். ஆமென். அடுத்த வசனம் வாசிப்போம். 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இது he does everything for us. அவர் பதில் சொல்றாரு. நான் கூப்பிடாதான் செய்யணும். God, Lord, guide me today to the right place in your right time. மிச்சது எல்லாமே அவர் பார்க்குறாரு. அவர் நம்மளுக்கு ஆன்சர் பண்றாராம், நம்ம கூடயே வர்றாராம், நம்மளை எல்லா காலத்துலையும் எல்லா வேடனுடைய கண்ணிக்கிலேருந்து எல்லாத்துலேருந்து தப்பு வைக்கிறாராம். நம்மளை கடைசி என்ன பண்றாரு? நம்மளை ஆனர் பண்றாராம். இஸ் ஆனரிங். எல்லாரும் முன்னாடியும் நம்மளை தூக்கி நிறுத்துறாரு பாருங்க. ஆமென். கடைசியா இதுதான் தி பெஸ்ட் பிளெஸிங் நினைக்கிறேன். வாசிப்போம் 16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம். அவன் ரொம்ப நாள் சந்தோஷமா, ரொம்ப நாள் வாழ்றது வேற, ரொம்ப நாள் சாட்டிஸ்ஃபைடா வாழ்றது வேற, திருப்தியா ரொம்ப நாள் வாழ்றது வேற பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் வாழ்றாங்க, கஷ்டத்துல வாழ்றாங்க. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது என்ன வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு? நீ உன்னை வழி நடத்த விடு, நான் உன்னை நீடித்த நாட்களாய் திருப்தியாய் வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்வேன். அதை ஷோகேஸ் பண்றாரு பாருங்க. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் எப்படி உன்னை ரட்சிக்கிறேன்றத நான் உனக்கு காண்பிக்கிறேன்றாரு. பாரு, இப்படிதான் அவனை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு ஷோகேஸிங்க. அப்படிப்பட்ட தேவன். இது நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு நொடியிலும் இது நடக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஜெபிப்போம். நாம கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ரைட் பிளேஸ், ரைட் டைம். ஆண்டவரே, நீரே ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் அதனது நேரத்துல நீ நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே,
உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவரே அந்த ரைட் டைமில் எங்களை கைட் பண்ணும்படியாய் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தப்பான வழியில் நான் செல்லாதபடி, தப்பான நேரத்தில் நான் எங்கேயும் செல்லாதபடி ஆண்டவரே நாங்களே உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே எங்களை நீர் நன்மையான காரியத்துக்கு நேராய் நீ கொண்டு செல்ல நாங்கள் அனுமதிக்கிறோம் தகப்பனே. நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோட ரேசை முடிப்பதற்கு எங்களுடைய சுய தெம்போ, சுய அறிவோ, சுய பலனோ ஆண்டவரே எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய வழி நடத்துதல் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பெருகும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எங்க சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு தொடர்ந்து வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள்ல இருந்து ஆண்டவரே இனிமேல் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நல்ல காலம் ஆண்டவரே, நல்ல காலம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது தகப்பனே. நாங்கள் அதை கண்டு கொண்டோம், பார்த்து விட்டோம் தகப்பனே. நீரே அதில் வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமாய் வழி நடத்துகிறீர். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நீர் ஆண்டவரே எல்லா டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸை நீர் உண்டு பண்ணுகிறீர்கள். அதற்காக நன்றி தகப்பனே. நாளை நாங்கள் எதை எதிர்பார்த்து நாங்கள் செல்லுகிறோமோ, எதை நாங்கள் சூஸ் பண்ண நாங்கள் செல்லுகிறோமோ அதற்கு தேவையான ஆண்டவரே அந்த ஆசைகளை எங்களுக்கு நீர் வைக்கிறீர். அதற்காக நன்றியப்பா. பரிசுத்தாவியானவர் அந்த காரியங்களை நீர் வாய்க்க செய்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே நீரே முகவரியும் முடிவரையும் எழுதுகிற தேவனாக இருக்கிற. இதற்காக நன்றி தகப்பனே. இதுல பிசாசுக்கு வேலை இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்கும் வேலை இல்லை, எந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கும் அங்க வேலை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமமும் உம்முடைய ரத்தமும் உம்முடைய பிக்கப்பட்ட சரீரமும் நீர் முடித்து கொடுத்த காரியம் மாத்திரமே அங்க ஆண்டவரே நிறைவடைகிற தேவுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே அந்த அறிவு ஆண்டவரே எங்களுக்குள் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்குள் நாங்கள் யார் என்கிறதை ஆண்டவரே இந்த அறிவு ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாய் பெருகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய நிழலில் நாங்கள் தங்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வந்து கொள்கிறோம் தகப்பனே. நீரே வழி நடத்துகிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே வேதனுடைய கண்ணிக்கு ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி நீர் பாதத்தை கொண்டுகிறீர். அதுக்கான நன்றி தகப்பனே. ஆண்டவரே சர்ப்பங்களையும் ஆண்டவரே தேள்களையும் ஆண்டவரே எல்லா கர்ச்சிக்கிற சிங்கங்களையும் நாங்கள் பால சிங்கத்தை நாங்கள் மிதித்து போடுவோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய கரத்தை ஆண்டவரை நீ பிடித்திருக்கிறதற்கான நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் உறுதியாக எங்களை வழி நடத்தி எங்களுடைய உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நோக்கமான உயர்ந்த அடைக்கலத்தில் மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. நீடித்த ஆயுளோடு ஆண்டவரே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் லாங் லைஃபோடு ஆண்டவரே எங்களை நீர் ஷோகேஸ் பண்ணுகிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. என்னுடைய பிள்ளையவன் நான் உன்னை நீடித்தாயிலோடு சந்தோஷமாக திருப்தியோடு வாழ செய்வேன் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவ்விசுவாசிகளுக்கு சுற்றியுள்ள கண்கள் காணும்படியாக நீ செய்கிறதற்கான நன்றி தகப்பனே. தேவரீ நமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே நீர் இந்த காரியங்களை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கிறதற்கான நன்றி தகப்பனே. அனுதினமும் ஆண்டவரே உங்களுடைய வழி நடத்துதல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. ஸ்கூல் போகும்போதும் சரி, ஆண்டவரே எங்களுடைய ஒர்க் பிளேஸ் போகும்போதும் சரி, மற்றும் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்கிற ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சொந்த சுய புத்தியோ இல்லை எங்களுடைய படிப்போ எங்களுடைய மற்ற எந்த ஒரு சூழ்நிலையோ ஆண்டவர் எதுவும் இடையில் வராதவாறு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே ஆண்டவரை வழி நடத்துகிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே நீர் இந்த ரைட் பிளேஸ்க்கு நீ கொண்டு போகிறீர். அதற்கான நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே மீதும் ஆண்டவரே நாங்கள் வீடு செல்லும் போதும் ஆண்டவரே நீர் முன் செல்லுகிற தயவுக்கான நன்றி தகப்பனே. இன்று முதல் உங்களுடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் எங்களோட இருக்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. பரிசுத்தாவியானவர் நாங்கள் அவருடைய வழி நடத்துதலை நாங்கள் கண்டுகொள்ள அவருடைய ஆசைகளை நாங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிற தயவுக்கான நன்றி தகப்பனே. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாரத்தை உங்க கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாரத்திலையும் ஆண்டவரே நீர் அநேகரை ஆண்டவரே நீர் ரைட் பிளேஸுக்கு ரைட் டைம் கொண்டு போய் ஆண்டவரை சாட்சியாய் நீர் எழுப்பி ஆண்டவரை இங்க நிறுத்துவீர் என்று விசுவாசத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த டயத்துக்கு நான் கரெக்டா போனேன், ஆனா யாருக்குமே கிடைக்காத பெருமையும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. இது தேவனால் உண்டானது என்று எல்லோரும் சொல்லும்படியாய் சாட்சியாய் ஆண்டவர் இந்த இடத்துல நீர் வைக்கிறதற்கான நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். நீர் செய்தபடி நான் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆமென். காட் bless you all.